இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது, இந்த மக்கள் ஒடுக்குமுறையை சந்திக்கும் போது, இந்த மக்கள் அடக்குமுறையை சந்திக்கும் போது அந்த களத்திற்கு போய் அந்த மக்கள் பக்கம் நின்று அவர்களை தழுவிக் கொள்ளுகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தலைவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. நாளைக்கு இந்த மக்களின் வாக்குகளை இவர்தான் வாங்க போகிறார், அவர்தான் வாங்க போகிறார் என்று சொன்னார்களே, அவர்கள் யாராவது இந்த மக்களை தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. பார்க்க முடியுமா? முடியாது. பேச முடியுமா? முடியாது. ஆனால் மக்கள் வந்து அவரை பார்க்க வேண்டியதில்லை, தலைவர் போய் மக்களை பார்க்கிறார். நான் வருகிறேன். அப்படித்தான் சாதிய வன்முறைகளுக்கு உள்ளான ஒவ்வொரு களத்திலும் போய் தலைவர் நின்று கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே எந்த புதிய சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பை கேள்விக்குறியாக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற அரசியலை எந்த ஒரு புதிய சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது. இது தனித்துவமான களம். இந்த களத்தில் தலைவர் எழுச்சி தமிழனால் மட்டும்தான் நிற்க முடியும், நின்று கொண்டிருக்கிறார். இந்த களத்தை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும், எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வாங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம். சாதிய வன்முறைகளால் மக்கள் பாதிக்கப்படும் போது வந்து பாருங்கள், பேசுங்கள், குரல் கொடுங்கள், அந்த அரசியலை கையில் எடுங்கள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த அரசியலை கையில் எடுக்க எவரும் தயாராக இல்லை. நாம் தான் அந்த களத்தில் நின்று பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மக்கள் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளின் பக்கம்தான். இந்த மக்களின் சின்னம் என்றைக்கும் பாறை சின்னம் தான் என்பது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைவர் திசை வழியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சுழற்சியவே செய்யக்கூடிய தலைவர். அவரை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு அரசியல் போக்கு தீர்மானிக்கப்படுகிறது.